அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு வரோம். அதில் 10th சாப்டர் வந்துட்டோம். 9th வந்து கைகி 2 வரங்களை வாங்கி கொண்டு ஸ்ரீராமபிரானை வந்து காட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. கூடவே சீதா மாதாவும் அவர் லக்ஷ்மணனும் உடனே அவங்கள பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கூடவே போயிடுறாங்க. 9th சாப்டர்ல உன்னோட ஐவரானோம் அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து இவங்க காட்டுக்கு புறப்பட்டு போய் அங்க ஒரு பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் கூடவே போயிடுறாங்க. அப்புறம் அங்கே போகிற வழியில் அந்த ஆசிரமத்தில் தூங்கிட்டு அப்போ நடு நிசையில் வந்து அவங்க ராமபிரான் வந்து லக்ஷ்மணனையும் சீதா மாதாவையும் சுதார்த்தன் அவர் தான் வந்து தேர் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அவரை எழுப்பி சுமத்திரர் அவர் பேர் சுமித்திரரை எழுப்பி அவங்க அமைச்சர் அவர் தசரதர்கிட்ட 10 நல்ல அமைச்சர்கள் இருப்பாங்க. அவர்களில் இந்த சுமத்திரர் ஒன்று. அவரை எழுப்பி ரதத்தில் ஏறிட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அந்த அப்புறம் ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டு அவங்கள சுமத்திரர் வந்து அப்பா தேடுவாங்க. அப்பாட்ட போய் நாங்கள் வந்து நல்லபடியாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை நீங்கள் போய் சொல்றதுக்காகனாச்சும் நீங்கள் போகணுன்னு அவங்கள மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவங்களெல்லாம் காணும். அந்த ரதத்தோட சக்கரத்தோட தடம் தெரிகிற தூரம் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் காடில் புல்லில் அந்த சக்கரத்தோட தடம் வந்து அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம், நம்மளை விட்டுட்டு ராமபிரான் போயாச்சு அப்படின்ட்டு உணர்ந்து அழுதுட்டு அவங்கெல்லாம் திரும்பி நாட்டுக்கு வந்துடுறாங்க. இதுவரை நம்ம இப்போ 9th சாப்டரில் பார்த்துருப்போம். இப்போ 10th சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அரசை உதறிய அருமை சகோதரன் குமாரனை பிரிந்த சோகத்தால் மூர்ச்சை அடைந்த தசரதர் நினைவு திரும்பியதும் ராமா ராமா என கதறுவதும் சுமத்திரர் வந்தாரா என்று கேட்பதும் மீண்டும் மூர்ச்சை அடைவதுமாக இருந்தார். அயோத்திக்கு திரும்பிய சுமத்திரர் அரண்மனை வாயிலில் ரதத்தை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார். அப்பொழுது தசரதருக்கு நினைவு திரும்பியிருந்தது. சுமத்திரரை கண்டதும் மஞ்சத்திலே படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்தார். சுமத்திரரே, ராமன் எங்கே? அழைத்து வந்து விட்டீரா என்று கேட்டார். சுமத்திரரால் துக்கத்தை அடக்க முடியவில்லை. விம்மியபடி, கருணாமூர்த்தியை கனகத்திலே விட்டுவிட்டு வந்த இந்த பாவி உங்கள் முன் நிற்கின்றான் என்றார். ராமன் வரவில்லையா என்று கேட்ட தசரதர் தள்ளாடியபடியே, ராமா எங்கு இருக்கின்றாய்? நானும் வருகின்றேன்டா குழந்தாய் என்று கதறியபடி 2 அடிகள் எடுத்து வைத்தார். சுமத்திரர் அருகில் நெருங்குவதற்குள் மடாரென தரையில் விழுந்ததுமே அவர் உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டது. தசரதர் மரணமடைந்த செய்தி விரைவிலேயே அயோத்தி முழுவதும் பரவியது. மக்கள் கதறிக்கொண்டு அரண்மனைக்கு முன்பு வந்து கூடினர். சுமத்திரரை கௌசல்ய இருவரும் கணவருடைய உடலை கட்டி கொண்டு கதறியது கூடியிருந்தோருடைய உள்ளத்தை நெகிழச் செய்தது. வசிஷ்டர் அவர்களுக்கு ஆறுதல் பல கூறி தேற்றினார். அம்மா கௌசல்யை, சுமத்திரை, மனதை ஓரளவு கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ராமனை பிரிந்த துயரம் போதாதென்று இந்த கஷ்டமும் உங்களை பீடித்துள்ளது. விதியை எவராலும் மாற்ற முடியாது. புத்திர சோகத்தால் அரசருடைய ஆவி பிரிய வேண்டும் என்பது முனிவருடைய சாபம் அன்றோ? அதை நீங்கள் அறிந்திருக்கலாம். முன்னர் ஒரு சமயம் காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்தார் அரசர். அப்பொழுது பார்வையற்ற தனது தந்தையும் தாயையும் காவடியில் சுமந்து கொண்டு காட்டு வழியாக சிரவணன் என்பவன் சென்று கொண்டிருந்தான். தாகம் நாவை வாட்டவே முனிவர் குமாரனிடம் பக்கத்தில் நீர் அகப்படுமா என பார்க்குமாறு சொன்னார். தாயையும் தந்தையையும் ஒரு மரத்தடியில் உட்கார வைத்துவிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சிரவணகுமாரன். சற்று தொலைவில் ஒரு தடாகத்தை கண்டு அங்கு சென்று நீரில் இறங்கி பாத்திரத்தில் நீர்
மொண்டு எடுத்தான். கொடகொடவென்று சப்தமிட்டபடி பாத்திரத்தில் நீர் நிரம்பியது. அந்த சப்தத்தை கேட்ட தசரதர் ஏதோ மிருகம் நீர் அருந்த வந்திருப்பதாக எண்ணி சப்தம் வந்த திக்கிலே பானத்தை எய்தார். அது முனிகுமாரனுடைய முதுகிலே பாய்ந்தது. ஐயோ அப்பா என அலறிக்கொண்டே கரையிலே வந்து விழுந்தான் அவன். மனித குரலை கேட்டதும் தசரதர் தம்முடைய தவறை உணர்ந்தார். தடாகத்துக்கு ஓடி வந்தார். முனிகுமாரன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தான். அவனை தூக்கி கைகளிலே தாங்கிக் கொண்டு மதியிழந்து நடந்து விட்டோமே என கதறினார். முனிகுமாரன் தாயும் தந்தையும் இருக்கும் இடத்தை தெரிவித்து அவர்களுக்கு நீரை கொண்டு செல்லுமாறு சொன்னான். அதற்கு மேல் அவன் உயிர் தரித்திருக்கவில்லை. முனிகுமாரனுடைய உயிரற்ற உடலை தோளிலே போட்டுக்கொண்டு பாத்திரத்திலே நீரை நிரப்பிக்கொண்டு முனிவரும் அவர் பத்தினியும் இருக்கும் இடத்தை அடைந்தார் தசரதர். அவர்கள் தாக சாந்தி அடைந்ததும் வந்திருப்பது தங்கள் குமாரன் என்று நினைத்து நேரமாக்கியதன் காரணத்தை கேட்டனர். தசரதர் முனிகுமாரனுடைய உடலை அவர்களுடைய காலடியிலே கிடத்தி நடந்ததை விஸ்தாரமாக சொல்லி தம்மை மன்னித்தருளுமாறு மன்றாடினார். தங்களுடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருந்த மகனை இழந்தது பற்றி அறிந்ததும் அவர்கள் புத்திர சோகத்தால் பரிதவித்தார்கள். மகனை இழந்த பிறகு அவர்கள் உயிர் வாழ விரும்பவில்லை. நெருப்பு மூட்டை செய்து அதில் விழுந்து உயிர் துறந்தார்கள். அப்பொழுது முனிவர் தசரதரை பார்த்து, புத்திரனை இழந்த சோகத்தால் தவிக்கும் எங்களுடைய வேதனையை நீயும் அனுபவிக்க வேண்டும். பிள்ளையை பிரிந்த அந்த துக்கம் தாங்காத நீயும் உயிர் துறப்பாய் என்று சாபம் அளித்தார். அச்சாபம் காரணமாக அரசருக்கு மரணம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை கவனியுங்கள் என்றார். இவ்வாறு சொன்ன வசிஷ்டர் அரசருடைய ஈமச் சடங்குகளை நிறைவேற்ற கேகய தேசத்துக்கு சென்றிருக்கும் பரதனை அழைத்து வர ஆள் அனுப்பினார். பரதன் அயோத்தியை நெருங்கும் வரை அவனிடம் தசரதருடைய மரணத்தை பற்றியோ லக்ஷ்மணன் சீதை இருவருடனும் ராமன் வனவாசம் சென்றிருப்பதை பற்றியோ யாரும் தெரிவிக்கவில்லை. வசிஷ்டர் அவசர ஆலோசனைக்காக அழைத்து வர சொன்னதாகவே கூறியிருந்தார்கள். அயோத்தியில் நுழையும் போது நகரின் அலங்கோல நிலை கண்டு அவன் விசாரித்த போதுதான் விஷயத்தை கூறினார்கள். பரதன் துடியாய் துடித்தான். அந்த செய்தியை கேட்டு இன்னமும் உயிரோடு இருக்கின்றோமே என்று கதறினான். கேட்ட மாத்திரத்திலேயே உயிர் பிரியாத பாவி என்று தன்னாலேயே நொந்து கொண்டான். இன்று தன்னையே நொந்து கொண்டான். தசரதருடைய உடல் மீது விழுந்து புரண்டு கதறினான். கையை தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளை நெருங்கி அவள் முகத்தை நிமிர்த்தினான். அம்மா, எனக்கு சொத்து சேர்த்த விதத்தை நன்றாக பார். உன் மனம் எவ்வாறு இந்த கொடூரத்துக்கு இடம் கொடுத்தது? ராமன் உனக்கு என்ன துரோகம் செய்தான்? ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? வாயை திறந்து சொல், எல்லோருக்கும் தெரியட்டும் என்றான். கைகையை வாயை திறக்கவில்லை, மௌனமாகவே நின்றாள். உன் வாய் அடைத்து விட்டதா? நீ செய்த துரோகத்துக்கு அவ்வாறு அடைபட்டிருந்தால் நான் எத்தனையோ சந்தோஷப்படுவேன். அம்மா, உன் வயிற்றில் வந்து பிறக்க நான் என்ன பாவம் செய்தேன்? தீரா பழிக்கு நீ ஆளாக்கி விட்டாயே. எந்த எண்ணத்தில் அவ்வாறு செய்தாய்? உன்னை போல நானும் அதிகார ஆசை பிடித்தவன் என்று எண்ணத்திலா? இந்த சொத்திலே ஒரு தூசு கூட நான் தொடமாட்டேன் என்பது உனக்கு ஏன் தெரியாது போய்விட்டது? கணவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் இவ்வாறு துணிந்த நீ பெண் ஜென்மமாக எனக்கு படவில்லை. இக்ஷவாகு குலத்தின் நற்பெயரை களங்கப்படுத்துவதற்கென்றே வந்து சேர்ந்தாயா? நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் ஏது? கணவனை இழந்தாய். அது மட்டுமல்ல, எந்த பிள்ளைக்காக நீ இந்த சொத்தை அடைய விரும்பினாயோ அந்த பிள்ளையும் நீ இழக்கப் போகின்றாய். உலகோர் வெறுக்க ஒதுக்க உறவினரையும் விரோதித்து கொண்டு நீ தனியாக இந்த சொத்தை வைத்து கொண்டு திருப்தியுடன் இரு. பழி சூழ்ந்த இந்த உடலோடு நான் இனி ஒரு கணமும் உயிர் தரிக்க மாட்டேன் என்று கதறியவாறு கத்தியை உருவினான் பரதன். பக்கத்தில் இருந்த வசிஷ்டர் அவனுடைய உத்தேகத்தை அறிந்து அவன் கையில் இருந்த கத்தியை வாங்கி தூக்கி எறிந்தார். பரதா, நடந்து விட்டது, விதி வலியது என்பது கூறினார்கள். அதன் போக்கிலேயே நாம் இழுபட்டு செல்கின்றோம்.
துயரத்தை விட்டு மேலே நடக்க வேண்டிய காரியங்களை கவனி. அரசனில்லாத நாடு அழிந்துவிடும். தந்தையின் நியம சடங்குகளை முடித்துக்கொண்டு அரச விவகாரங்களிலே நீ ஈடுபட வேண்டும். அனைத்து ராஜ்ய விவகாரங்களும் ஸ்தம்பித்துள்ளன என்றார். கண்ணீருடன் பரதன் வசிஷ்டருடைய கால்களில் விழுந்து, மகரிஷியே, நீங்கள் சாஸ்திரம் அறியாதவரா? இந்த சொத்துக்கு நான் கொஞ்சமும் அருகதையற்றவன். நேர்மையான முறையில் அடையாத இதை நான் ஏற்க முடியாது. என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கதறினான். வசிஷ்டர் அவனை பலவாறு தேற்றினார். தந்தையின் ஈம சடங்குகளை செய்வதில் தாமதம் கூடாது என தெரிவித்தார். ஈம சடங்குகள் பூர்த்தியாகும் வரை பரதன் மனதை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்திருந்தான். தசரதற்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து முடித்த பெண் ஒரு கணமும் அயோத்தியில் அவன் தங்க விரும்பவில்லை. வனத்துக்கு சென்று எப்படியாவது ராமனை சமாதானப்படுத்தி அழைத்து வருவதாக நகர மக்களுடன் புறப்பட்டு விட்டான். ராமனுடன் திரும்பாத அயோத்தியிலே நுழைவதில்லை என்று சபதம் கொண்டு புறப்பட்டான். அவன் விருப்பத்துக்கு பூர்ண ஆதரவு கொடுத்த நகர மக்களும் அவனுடன் புறப்பட்டனர். பரதன் நகர மக்கள் பின்தொடர வருகின்றான் என்ற செய்தியை கேட்ட குகன் ஒரு கணம் திடுக்கிட்டான். ராமனை தேடி வருகின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை. எதற்காக ராமனை தேடி வர வேண்டும்? ராமன் உயிருடன் இருக்கும் வரையில் அயோத்தி ராஜ்யம் தனக்கு நிலைக்காது என்ற எண்ணமா? குகனுடைய சிந்தனை பலவாறாக ஓடியது. பரதனுடைய பிரயாணத்தில் அவனுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆகவே எவரையும் கங்கையை கடக்க அனுமதிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டான். வேடர்கள் கங்கை கரையிலே எந்த சந்தர்ப்பத்தையும் சமாளிக்க வில்லுடனும் அம்புடனும் தயாராக நின்றனர். பிரயாணம் தடைப்பட்டு கண்டு திடுக்கிட்டான் பரதன். அவனை தேடி குகன் அங்கே வந்தான். தாங்க முடியாத சோகத்தில் உருக்குலைந்து ஆயுதமற்று நிற்கும் பரதனை கண்டதும் குகன் தான் அவனை தவறாக எண்ணிவிட்டதை உணர்ந்தான். யுத்தத்துக்கு வருவதாக இருந்தால் அவர்களிடம் ஆயுதம் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரிடமாவது ஆயுதங்களையும் காணவில்லையே. பரதன் குகனை வணங்கினான். ஐயனே, என் தமையனார் ஸ்ரீராமன் இங்குதான் கங்கையை கடந்து காட்டிற்கு சென்றதாக கேள்விப்பட்டேன். ஸ்ரீராமன் இல்லாத அயோத்தி கலையிழந்து காணப்படுகின்றது. அந்த புண்ணிய புருஷனை என்னுடன் அழைத்து சென்று அயோத்திக்கு புத்துயிரூட்ட வேண்டும். தயவு செய்து எங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வேண்டினான். குகன் கண்களில் நீருடன் வெட்டுண்ட மரம் போல பரதனுடைய கால்களில் விழுந்தான். சகோதரா, அறியாமை நிறைந்த இந்த இளைய சகோதரனை மன்னித்துவிடும். உன்னை நான் தவறாக எண்ணிவிட்டேன். என் அறியாமையால் மகா உத்தமமான உன்னை கேவலமாக எண்ணிவிட்டேனே. என்னை மன்னித்துவிடு என்று கதறினான். பரதன் குகனை வாரி எடுத்து அணைத்து கொண்டான். சகோதரா, உன் விஷயத்தில் எனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை. சாதாரணமாக யாரும் நினைப்பதை தான் நீயும் நினைத்தாய் என்றான். அண்ணா, இக்ஷவாகு குல திலகங்களான உங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ஒருபோதும் மாறாக எண்ண மாட்டார்கள். நான் அறிவீனன். கன நேரத்தில் புத்தியை இழந்து விட்டேன். ஸ்ரீராமனுக்கு ஆபத்து விளைவிக்கும் எண்ணத்தோடு வந்திருப்பதாக அல்லவா நினைத்து விட்டேன். எத்தகைய பாவி நான் என்று கதறினான் குகன். பரதன் அவனை பலவாறு தேற்றினான். குகன் சித்திரக்கூட பர்வதத்திலே ஸ்ரீராமன் தங்கியிருப்பதை கூறி தன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டது பற்றி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தான். உடனடியாக படகுகளை ஏற்பாடு செய்து நதியை கடக்க உதவி செய்து சித்திரக்கூட பர்வதம் செல்லும் வழியையும் காட்டினான். பரதனை கண்டதும் ஸ்ரீராமன் ஓடி வந்து மகிழ்ச்சியோடு கட்டி அணைத்து கொண்டார். பரதா, இதென்ன கோலம்? வனத்தில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. துக்கத்தை கைவிட்டு ராஜ்ய காரியங்களை கவனி. அதைத்தான் நான் விரும்புவேன். இந்த கோலத்தில் உன்னை பார்க்க நான் விரும்பவில்லை. அயோத்தியிலே எல்லோரும் சௌக்கியம்தானே? என் தாய் சௌக்கியமாக இருக்கின்றார்களா? அவர்களிடம் எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. பரதா, தந்தை எவ்வாறு இருக்கின்றார்? அவரை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. ஸ்ரீராமன் குசல பிரசனங்களை முடிக்கவில்லை. அதற்குள் அண்ணா, நான் என்ன சொல்வேன் என்று கதறிக்கொண்டே அவருடைய பாதங்களில் விழுந்து குழந்தையை போல விம்மினான். ஸ்ரீராமன் பரதனை மெல்ல அணைத்தபடி தூக்கினார். பரதா, என்ன நடந்தது? சொல். கையை ஏதாவது கஷ்டத்தை உண்டாக்கி விட்டாயா என்று கவலையோடு கேட்டார். அண்ணா, நீங்கள் புறப்பட்டதுமே நம் தந்தை அமரராகிவிட்டார் என்று சோகத்தால் கதறினான்.
பரதன். அந்த செய்தி ராமர் லக்ஷ்மணர்களையும் சீதையும் திடுக்கிடச் செய்தது. தாங்க முடியாத துக்கத்தால் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக நின்றார்கள். பின்னர் ராமன் பரதனிடமிருந்து அயோத்தியில் நடந்த விஷயங்களை கேட்டு அறிந்தார். நதிக்கரைக்கு லக்ஷ்மணனுடன் சென்று தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்தார். ஆசிரமம் திரும்பியதும் ராமன் பரதனை அழைத்து அன்போடு சொன்னார், பரதா, நீ இவ்விதம் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பது கூடாது. இப்போது அயோத்திக்கு திரும்பி நாட்டு காரியங்களை கவனி. அரசன் எப்படியோ மக்களும் அப்படியே தான் இருப்பார்கள். இனிமேல் உன் பொறுப்பு அதிகமாகின்றது. துக்கத்தில் குன்றி போயிருக்கும் உன் தாய் மனம் நோக எதுவும் பேசாதே. விதிப்படிதான் எல்லா காரியங்களும் நடைபெறும். ஆகவே அதற்காக ஒருவரை பொறுப்பாளியாக்க கூடாது. உன் தாயை நான் மிகவும் விசாரித்ததாக சொல். மற்ற தாய்மார்களான கௌசல்யிடமும் சுபத்திரையிடமும் நாங்கள் சௌக்கியமாகவே இருப்பதாக சொல் என்றார். பரதன் ஹோவென்று கதறினான். அண்ணா, இந்த ராஜ்யம் உங்களுடையது. அதற்கு நான் ஒருபோது உரிமையாளனாக முடியாது. என்னுடையதல்லாத பொருளில் ஒரு தூசு கூட நான் தொடமாட்டேன். உங்களை அழைத்து வராது அயோத்தியிலே நுழைவதில்லை என்ற உறுதியோடு நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நான் உங்களை விட்டு திரும்புவது முடியாது. என்னுடன் புறப்படுங்கள், நடந்ததை மறந்து விடுங்கள் என்றான். அயோத்தி மக்களும் ராமனை திரும்புமாறு மன்றாடி கேட்டனர். ராமர் பரதனையும் சத்ருகனையும் இரு புறங்களிலும் இழுத்து அணைத்து கொண்டார். உங்கள் கோரிக்கைக்கு இணங்க முடியாதிருக்கின்றேன். நம் தந்தையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்றே நினைக்கின்றேன். ஆகவே என்னை வற்புறுத்தக்கூடாது. தந்தை கொடுத்த வரத்தின்படி 14 ஆண்டுகள் நான் வனவாசம் செய்தே ஆக வேண்டும். 14 ஆண்டுகளையும் 14 நாட்களாக கழித்துவிட்டு விரைவிலேயே அயோத்தி திரும்புவேன் என்றார். அண்ணா, உங்கள் பொருளை நான் அனுபவிப்பது என்பது கனவிலும் நடக்காத காரியம். நீங்கள் இருந்து அரசாள வேண்டிய சிங்காதனத்தில் நான் அமருவதா? முடியாதண்ணா என்றான் பரதன். பரதா, சரி, உன் வார்த்தை பிரகாரமே இருக்கட்டும். நான் வனவாசம் முடிந்து திரும்பி வரும் வரையில் என் பிரதிநிதியாக இருந்து ஆட்சியை நிர்வகித்து வா என்றார் ராமர். பரதன் கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகியது. அவரை நமஸ்கரித்தான். அண்ணா, உங்கள் கட்டளையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுக்கு பதிலாக உங்கள் பிரதிநிதியாக இந்த பொறுப்பை நான் 14 ஆண்டுகள் காலம் சுமப்பேன். அண்ணா, உங்களுடைய பாதுகைகளை எனக்கு தாருங்கள். அந்த பாதுகைகளை தாங்களாகவே எண்ணி பூஜித்து வருவேன். ஒரு விஷயத்தில் மட்டும் என் உறுதியை நான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 14 வருடங்கள் தான் என்னால் இந்த சுமையை தாங்க முடியும். 14 வருடங்கள் முடிந்த மறுநாள் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்துக்குள் நீங்கள் அயோத்தி வந்து சேரவில்லையானால் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்றான். ராமன் தம்முடைய பாதுகைகளை கழற்றி பரதன் முன்னிலையில் வைத்தார். மலர்களை கொண்டு அவற்றை அர்ச்சித்தான் பரதன். பின்னர் அவற்றை இரு கைகளாலும் எடுத்து கண்களிலே ஒற்றி கொண்டான். தலையிலே வைத்துக்கொண்டு ஆனந்த பரவசமானான். சீதாராமா லக்ஷ்மணர்களை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்தான். பிரபு, ஸ்ரீராமச்சந்திரா விடையளித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ராமன் மலர்ந்த முகத்தோடு பரதனுக்கு விடை கொடுத்தார். பரதனோடு வந்திருந்த அயோத்திவாசிகளும் ராமனை பணிந்து விடை பெற்று புறப்பட்டனர். சகோதரனிடம் பரதனுக்கு இருந்த அன்பை கண்டு அயோத்தி மக்கள் வியந்தனர். மாபெரும் அரச போகத்தை துச்சமென உதறி தள்ளிய அவர் செய்கையை பாராட்டினர். அயோத்தியின் எல்லையில் உள்ள நந்தி கிராமத்தை அடைந்தார் பரதன். ராமனை அழைத்து வராது அயோத்தி திரும்புவதில்லை என சபதமிட்டிருந்ததால் அவன் நந்தி கிராமத்திலேயே தங்கிவிட முடிவு செய்தான். ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை அலங்கரித்த சிங்காதனத்தில் தங்க தாம்பாளத்தில் வைத்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வேத கோஷங்களுக்கு இடையில் அபிஷேகம் செய்வித்தான். பின்னர் அப்பாதுகைகளின் பிரதிநிதியாக இருந்து ஆட்சியை நிர்வகித்து வரலானான். இதோட 10th சாப்டர் முடியுது. நம்ம இப்போ 11th சாப்டரும் பார்த்துருவோம்.
ஜனஸ்தானத்தில் சம்ஹாரம். பரதன் புறப்பட்டு சென்ற பின்னர் சீதை லக்ஷ்மணர் இருவருடனும் ராமர் ஆலோசனை செய்தார். அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் பரதனும் அயோத்தி நகர மக்களும் அடிக்கடி வந்து அங்கு வந்து விடுவார்கள். ஆகவே அங்கிருந்து புறப்பட்டு வேறு இடம் செல்வதுதான் சரியென முடிவு செய்தனர். மறுநாள் சூரியோதயத்துக்கு பின்னர் அவர்கள் சித்திரக்கூடத்தை விட்டு புறப்பட்டு தெற்கு நோக்கி பயணமானார்கள். பல அடர்ந்த சோலைகளையும் சிறு சிறு கிராமங்களையும் நீரோடைகளையும் கடந்து தாண்டகம் எனப்படும் மாபெரும் அரண்யத்திலே நுழைந்தார்கள். அப்பொழுது மிகவும் விகாரமான தோற்றத்தை உடைய அரக்கன் ஒருவன் பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் தோன்றினான். அடே நரகர்களை, யார் நீங்கள்? என்னுடைய இருப்பிடத்தில் கொஞ்சமும் பயமில்லாது நுழைந்துள்ளீர்கள் என்று நாள் திசையும் கிடுகிடுக்க அதட்டினான். அயோத்தி மன்னர் தசரதருடைய குமாரர்கள் நாங்கள் இருவரும். என் பெயர் ராமன், இவன் என் சகோதரன் லக்ஷ்மணன். இந்த பெண் என் மனைவி, விதேக நாட்டு அரசகுமாரி வைதேகி ஆவாள். தந்தையின் வாக்குப்படி வனவாசம் செய்ய வந்திருக்கின்றோம் என்றார் ராமர். அடே மானிடா, என்னை யாரென்று அறிந்திருந்தால் நீ இந்நேரம் என் முன் நின்று இவ்வளவு தைரியமாக பேசியிருக்க மாட்டாய். நான் தான் விராதன். என் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சகல புலன்களும் நடுங்குமே. இப்பொழுதே ஓடிவிடுங்கள், இனிமேல் உங்களை சாப்பிட்டு விடுவேன் என்று பெருங்குரல் சொன்னான். ஓ, நீதானா அந்த அரக்கன்? சாதுக்களான முனிவர்களுக்கு தொல்லை தருவதாக கேள்விப்பட்டோம். விராதா, நாங்கள் சத்திரியர்கள். துஷ்டர்களை தண்டிப்பது எங்கள் தர்மம். முனிவர்களுக்கு தொல்லை கொடுப்பதை நிறுத்தாவிடில் உன்னை தண்டிக்க தயங்க மாட்டோம் என்றார் ராமர். விராதன் கடகடவென்று சிரித்தான். அந்த வேகத்தில் மரங்களுடைய கிளைகள் மடமடவென்று முறிந்தன. அடே, குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் என்று நினைத்து பேசியது அவ்வளவு துணிவை கொடுத்து விட்டதா? உங்களை என்ன செய்கின்றேன் பார் என்று அட்டகாசத்தோடு மரங்களை பிடுங்கி கொண்டு ஓடி வந்தான். ராமன் கோதண்டத்தை எடுத்து பானங்களை பிரயோகம் செய்தார். அவை அரக்கனுடைய முன்னேற்றத்தை தடுத்து அவன் கையில் இருந்த மரங்களை பொடியாக்கின. விராதன் பயங்கரமாக ஊழையிட்டபடி பாய்ந்து அவர்கள் மூவரையும் பிடித்து தோளிலே தூக்கி வைத்து கொண்டு ஓடலானான். ராமன் தம்முடைய பானங்களால் அவனுடைய இரு கைகளையும் துண்டித்தார். கைகள் இழந்ததால் தோளிலிருந்து விழுந்த அவர்களை கால்களால் எட்டி உதைக்க முயன்றான். ராம பானங்கள் அவன் உடலில் பாய்ந்ததால் இரத்த பிரவாகத்துடன் ஒரு பெரிய பாறை போன்று உருண்டு வந்த அவனை தடுத்து அவன் கழுத்திலே தம்முடைய காலை வைத்து அழுத்தினார். கருணாமூர்த்தியின் பாதஸ்பரிசம் பட்டதும் அரக்கன் தன் சுயரூபத்தை அடைந்தான். ராமா, நான் தும்புரு என்ற கந்தரவன். ஒரு சமயம் எங்கள் தலைவன் குபேரன் வந்தபோது எழுந்து அவரை உபசரிக்காததால் அரக்கனாகி திரியும்படி சாபம் அளித்து விட்டார். அவனிடம் சாப விமோசனம் கேட்டபோது ஸ்ரீமன் நாராயணன் ரகுநந்தனாக அவதாரம் செய்து வனவாசம் செய்ய வருவார் என்றும் அந்த சமயத்தில் அவர் பாதஸ்பரிசம் பெற்று என் சாபம் நீங்கும் எனவும் தெரிவித்தார். ஹே கருணாசாகரா, பிரம்மதேவனை குறித்து தவம் செய்து எந்த பானங்களாலும் மரணம் கிட்டக்கூடாதென்று வரம் வாங்கி இருக்கின்றேன். ஆகவே பெரிய பள்ளம் வெட்டி அதில் என்னை தள்ளி மூடிவிட்டால் என் சாபம் நீங்கி இந்த அரக்க ஜென்மத்தை விட முடியும் என்று பிரார்த்தித்தான். அவ்வாறே பெரிய பள்ளம் ஒன்றை வெட்டி அதில் அவனை கிடத்தினார். மலர்ந்த முகத்தோடு ராமனுடைய கருணை ததும்பும் முக விலாசத்தை பருகிய விராதன், ராமா, பக்கத்திலேதான் சரபங்க மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கின்றது. அங்கு சென்றால் உனக்கு வேண்டிய சௌகரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி கண்ணை மூடினான். மண்ணை தள்ளி அவன் உடலை மூடினான் லக்ஷ்மணன். பூமிக்குள்ளிருந்து பிரகாசமான தேஜஸ் ஒன்று கிளம்பி வானிலை சென்று மறைந்தது. பின்னர் ராமர் லக்ஷ்மணர்களை சீதையுடன் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார். பரந்தாமனுடைய திரு அவதார ரகசியத்தை அறிந்த முனிவர்கள்
தண்டகாரண்யத்திலே அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். சரபங்கர் ஸ்ரீராமனை வரவேற்று பலவாறு உபசரித்து மகிழ்ந்தார். ராமா, உன்னை காண வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றோ ஸ்வர்க்க வாசத்தை அடைந்திருக்க வேண்டியவர்கள் நாங்கள். துஷ்ட நிகிரகார்த்தம் நிகிரகார்த்தம் நீ பூமியிலே வந்து அவதாரம் செய்திருப்பதை அறிந்த போது நீ இல்லாத ஸ்வர்க்கத்தை விரும்பாது உன்னை காண இங்கேயே தங்கியிருக்கின்றோம். இன்று என் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது. ஹே கருணாமூர்த்தியே, இதுவரை நான் அடைந்த புண்ணியங்கள் அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கின்றேன். சூதஸ்ரனுடைய ஆசிரமம் பக்கத்திலே தான் இருக்கின்றது. அவரும் உன்னை பார்க்க அவளோடு காத்திருக்கின்றார் என்றார். பின்னர் தீ மூட்டி அதிலே தம்முடைய தேகத்தை தியாகம் செய்து சரபங்கர் ஸ்வர்கலோகம் சென்றார். ராமர் சகோதரனுடனும் மனைவியுடனும் புறப்பட்டு சூதீஷ்ணருடைய ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு முனிவருக்கு திருப்தியை உண்டாக்கி அவருடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் முழுவதும் பிரயாணப்பட்டு அங்கேயே மகரிஷிகளுடைய ஆசிரமங்களில் சில நாட்கள் தங்கி அவர்களால் உபசரிக்கப்பட்டார். சிலருடைய ஆசிரமங்களிலே பல மாதங்கள் தங்கி அவர்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக 10 வருடங்கள் கழிந்தன. பிறகு ராமர் அகஸ்தியருடைய ஆசிரமத்தை அடைந்தார். இதற்கு இடையில் பரசுராமர் அளித்த விஷ்ணு தனுஸ்வை ராமர் வருண பகவானிடம் கொடுத்து வைத்திருந்த காரணத்தால் தண்டகாரண்யத்துக்கு ராமன் வந்துள்ளதை அறிந்த வருணன் அந்த வில்லை அகஸ்தியரிடம் கொடுத்து ராமனிடம் சேர்ப்புக்குமாறு வேண்டினான். முனிவரும் வில்லை பெற்று ராமனுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார். ஆசிரமத்துக்கு வந்த சீதாராமர் லக்ஷ்மணர்களை வரவேற்று உபசரித்து முனிவர் வருணன் தம்மிடம் கொடுத்த வில்லையும் எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட 2 அம்பரா துணிகளையும் ஸ்ரீராமனிடம் சமர்ப்பித்தார். ராமா, இவை உன்னுடையவை, எடுத்துக்கொள் என்றார். ராமனும் அவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு மகரிஷியே சௌக்கியமாக தங்குவதற்கேற்ற இடத்தை காட்டி அருள வேண்டும் என்று வேண்டினார். ராமா, சற்று தொலைவிலே கோதாவரி நதி ஓடுகின்றது. அதன் தீரத்திலே பஞ்சவடி என்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே அநேக முனிவர்கள் தவம் செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு அரக்கர்களால் அடிக்கடி தொல்லைகள் உண்டாகின்றன. அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி நிர்பயமாக பகவத் தியானத்தில் ஈடுபட வழி செய்ய வேண்டும் என்றார் அகஸ்தியர். அகஸ்தியரிடம் விடை பெற்று புறப்பட்ட அவர்கள் கோதாவரி கரையை சமீபித்தார்கள். அங்கு அமைதி நிரம்பிய ஒரு இடத்தை கண்டனர். லக்ஷ்மணா, மலர் சோலைகளும் தடாகங்களும் நிறைந்த இந்த பிரதேசம் மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது. இங்கே நாம் தங்குவோம் என்றார் ராமர். அவருடைய விருப்பப்படி அழகிய ஒரு இடத்தில் பர்ணசாலையை அமைத்தான் லக்ஷ்மணன். மூவரும் அங்கே தங்கி ஆனந்தமாக நாட்களை கழித்து வரலாயினர். ஒரு நாள் சூர்பனகை என்னும் அரக்கி அந்த பிரதேசத்துக்கு வந்தாள். இலங்கேஸ்வரனுடைய சகோதரியான அவள் மலை போன்ற தேகத்தை, நீண்ட கைகளையும் பயங்கரமான முகத்தையும் உடையவள். ஆயினும் நினைத்த மாத்திரத்திலே அழகிய பெண் தோற்றத்தை கொள்ளும் சக்தி அவளுக்கு இருந்தது. அவள் அரண்யத்திலே புகுந்து மனம் போனபடி சஞ்சரித்து வரும்போது எதேச்சையாக ஸ்ரீராமனுடைய பர்ணசாலைக்கு வந்து சேர்ந்தாள். சூரிய சந்திரர்களை போன்று விளங்கும் ராமர் லக்ஷ்மணர்களை பார்த்த உடனேயே அவள் மனத்திலே காமம் புகுந்தது. சர்வ லட்சணங்களோடு விளங்கும் அந்த மானிடர்களுள் ஒருவரை மணந்து இன்புற்றிருக்க விரும்பினாள். தன்னுடைய கோர தோற்றத்தை மாற்றி அழகு வடிவு கொண்டு ஸ்ரீராமனிடம் வந்தாள். ஐயா, நீங்கள் யார்? மனித சஞ்சாரமற்ற இந்த வனாந்தரத்திலே ஏன் தங்கியிருக்கின்றீர்கள்? தவம் செய்ய வந்த முனிவர்களாக உங்களை நினைக்க முடியவில்லை. உங்களோடு ஒரு பெண்ணும் தங்கியிருக்கின்றாள். அத்துடன் நீங்கள் கையிலே வில்லை தாங்கியிருக்கின்றீர்கள். அரசு குமாரர்களாக நினைக்கலாமோ வென்றால் நீங்கள் மரவுரி தரித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டாள்.
பெண்ணே, நாங்கள் இருவரும் அயோத்தி மன்னா தசரதருடைய புத்திரர்கள். இவள் என் மனைவி, மிதிலாபுரியை ஆண்டு வரும் ஜனகருடைய புத்திரி சீதா. எங்கள் தந்தையின் கட்டளைக்கிணங்க காட்டிலே சிறிது காலம் வாசம் செய்ய வந்துள்ளோம். எங்களை பற்றி விசாரிக்கும் நீ யார்? அதை சொல் என்று கேட்டான் ராமன். ஐயா, மிகுந்த பராக்கிரமசாலியும் தேவர்களை வென்றவருமான இலங்கேஸ்வரனுடைய சகோதரி நான். என் பெயர் சூர்பனகை. இந்த பிரதேசம் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. உன்னை பார்த்தது முதல் உன் அழகு வடிவிலை மயங்கி தாபத்தால் தவிக்கின்றேன். என்னை ஏற்றுக்கொண்டு என் வேதனை போக்க வேண்டும் என்று வேண்டினாள் சூர்பனகை. பெண்ணே, நானோ ஏற்கனவே மனமானவன். மனைவியும் உடன் இருந்து வருகின்றாள். விதம் இருக்க உன்னை நான் ஏற்றுக்கொள்வது என்பது இயலாது. அதோ தொலைவில் என் சகோதரன் அமர்ந்திருக்கின்றான். அவன் தனியாக தான் இருக்கின்றான். அவனிடம் சென்று கேட்டுப்பார். ஒருவேளை அவன் சம்மதித்தாலும் சம்மதிக்கலாம் என்றார். சூர்பனகை லக்ஷ்மணனிடம் வந்தாள். ஹே சுந்தர புருஷா, விரகதாபத்தால் உருகும் என்னை நீதான் திருப்திப்படுத்த வேண்டும். உன் சகோதரன் உன்னிடம் அனுப்பி வைத்தான். என்னை பார், என் மன்மத வடிவு உன்னை ஈர்க்கவில்லையா? என்னை ஏற்றுக்கொள்வதால் சகல புவனங்களிலும் கீர்த்தியை பெறுவாய் என்று கொஞ்சம் குரலில் சொன்னாள். லக்ஷ்மணனுக்கு சிரிப்பு வந்தது. என்றாலும் அடக்கி கொண்டாள். பெண்ணே, உன்னை ஏற்றுக்கொள்வதால் உண்டாகும் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டாமா? நானோ அடிமை. ராமனுக்கும் சீதைக்கும் பணிவிடை செய்தே காலம் கழிப்பவன். என்னை மணந்தால் நீயும் அடிமையாகத்தான் வேண்டும். உனக்கு இது சாத்தியமில்லை. ஆகவே என் சகோதரனிடம் சென்று கேள், அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்றாள். மனைவி உடன் இருப்பதாக கூறுகின்றானே என்றாள் சூர்பனகை. அவள் அழகுக்கு உன் அழகு ஈடாகுமா? அவளை ஒதுக்கிவிட்டு உன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மறுபடியும் போய் கேள் என்றான் லக்ஷ்மணன். சூர்பனகை ராமனிடம் திரும்பி வந்தாள். ராமா, நீதான் என்னை மணக்க வேண்டும். உன் மனைவி என்று சொன்னாயே, அவளை ஒதுக்கிவிடு. அவளுடைய ஸ்தானத்தில் நான் இருந்து உன்னை மகிழ்விப்பேன் என்றாள். முடியாத காரியத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. லக்ஷ்மணனை வற்புறுத்தி அவன் இணங்குவான் என்றார் ராமர். மீண்டும் தன்னை லக்ஷ்மணனிடம் போகச் சொல்கின்றானே என்று கோபம் கொண்டாள் சூர்பனகை. சீதை இருப்பதால் தானே ராமன் ஏற்க மறுக்கின்றான். சீதை கொன்று விடுவதென்று பயங்கர ரூபத்தோடு அவளை நெருங்கினாள். லக்ஷ்மணா, இவளுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து அனுப்பு என்றார் ராகவன். லக்ஷ்மணன் சூர்பனகையை பிடித்து இழுத்து அவளுடைய மூக்கையும் காதுகளையும் துண்டித்தான். ரத்தம் கொட்ட பயங்கரமாக அலறியபடி சூர்பனகை ஜனஸ்தானத்திலே வசிக்கும் தன் சகோதரர்களான கரதூஷ்ணர்களிடம் சென்றாள். ஏ கரதூஷ்ணர்களே, இந்த அநியாயத்தை பாருங்கள். யாரோ இரு மானிடர்கள் நம்முடைய வனத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எனக்கு செய்த அலங்கோலத்தை பாருங்கள் என்று அவர்கள் முன் நின்று ஓலமிட்டாள். சகோதரி, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பாவிகள் எங்கு இருக்கின்றார்கள்? சொல், இப்பொழுதே அவர்களை நிர்மூலமாக்குகின்றேன் என்றான் கரண். அயோத்தியை சேர்ந்த தசரதருடைய குமாரர்களாம் ராமர் லக்ஷ்மணன் என்று பெயர். அவர்களோடு அழகிய பெண் ஒருத்தியும் வந்திருக்கின்றாள். அவர்கள் பஞ்சவடியில் தங்கியிருக்கின்றார்கள் என்று அழுது கொண்டே சொன்னாள் சூர்பனகை. ராமன் என்ற பெயரை கேட்டதும் கரண் ஒரு கணம் யோசித்தான். சுபாகு முதலியவர்கள் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை கலைக்க சென்று அவனிடம் அடிபட்டு மாண்டதை அவன் அறிவான். அப்பொழுது ராமன் சிறு பிள்ளை, இப்பொழுது வளர்ந்திருப்பான். ஆகவே அவனை எதிர்க்க தகுந்த முன்னேற்பாட்டோடு தான் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தான். சேனாதிபதிகளை அழைத்து ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் தூஷணன் தலைமையில் சென்று ராமர் லக்ஷ்மணர்களை கொன்று திரும்புமாறு சொன்னான். அரக்கர்கள் யுத்தத்துக்கு வருவதை அறிந்த ராமன் லக்ஷ்மணனை அழைத்து பக்கத்தில் உள்ள மலை குகைக்கு சீதையுடன் சென்று தங்கியிருக்குமாறு சொன்னார். பின்னர் அவர் தாம் ஒருவராகவே கோதண்டத்துடன் அரக்கர்களை எதிர்த்தார். இமைக்கும் நேரத்தில் சரம் சரமாக ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட பானங்கள் அரக்கர்களுடைய உயிரை குடித்தன. தூஷணன் ராமர் பானத்தால் கொல்லப்பட்டான். சகோதரன் அடியுண்டு மாண்டதை கேட்ட சீரியக்காரன்
திரிசிரஸ் என்பவனுடனும் எஞ்சிய அரக்கர்களுடனும் ஓடி வந்து பயங்கரமாக ராமனை எதிர்த்தான். அரக்கனுடைய மாயாஜாலங்களை நிர்மூலமாக்கிய ராமன் ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு ராமனாக நின்று போரிட்டு அவர்களை மடியச் செய்தார். கரனும் கொல்லப்பட்டான். இவ்வாறு ஜனஸ்தானத்தில் ஸ்ரீராமன் 14,000 அரக்கர்களை சம்ஹாரம் செய்ததைக் கண்டு வானவர்கள் மலர் மாறி பெய்து கொண்டாடினார்கள். அந்த பயங்கர யுத்தத்தை கண்ட சூர்பனகை சகோதரர்களுடைய மரணத்தால் மேலும் சீற்றம் கொண்டு ராமர் லக்ஷ்மணர்களை அழித்து விடுவது என இலங்கைக்கு ஓடினாள். அவளா ஓடினாள்? ராவணனுடைய அழிவை காலம் சூர்பனகையை இலங்கைக்கு ஓட்டிச் சென்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. 12th சாப்டர் வந்து கபட சந்நியாசி. அதை நாளை பார்ப்போம். அப்புறம் 13th சாப்டர் வந்து பக்ஷிராஜின் ஜடாயு. அது ஒரு பேஜ் தான். அப்புறம் ஜடாயு பெற்ற பேரு, அதுவும் சின்னது. அசோகவனத்திலே அன்னை ஜானகி, அதுவும் சின்னதா தான். அரக்கன் கபந்தனும் அன்பு சபரியும். துந்துப்பியில் ஏற்பட்ட ரிஷி சாபம். இதெல்லாம் இந்த வீக் பார்த்துருவோம் நம்ம. அண்ணனால் விரட்டப்பட்ட சகோதரன். இந்த வீக் பார்த்துருவோம் இது எல்லாமே. ஓகே. ரெண்டு சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். நேற்று பகுதியில் வந்து அவங்க காட்டுக்கு புறப்பட்டு கையோட 2 வரத்தினால ராமபிரான் வந்து அப்பாவோட சொல்ல வந்து காப்பாற்றணும், அப்பா கொடுத்த வரத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு புறப்பட்டு போயிடுறாரு. குகன் வந்து அந்த கங்கை கரையை கடக்க உதவுறாரு. அவ்வளோ அன்பை காட்டுறாரு. அதனால அவர் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றார் ராமபிரான். 4 பேர் நாங்கள் உன்னோட ஐவரானோம் அப்படிங்கிறத சொல்றார். அதுவரையும் நேற்று பார்த்துருந்தோம். இப்போ வந்து அரசே உதவிய அருமை சகோதரன். அப்போ வந்து சுமத்திரர் வந்து அவர் யாரு தசரதர் வந்து மயக்கத்துல இருக்காரு. அப்போது சில சமயம் அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா ராமா ராமான்னு கேட்டுட்டே இருக்காரு. சுபத்திரர் வந்துட்டாரா ராமர் வந்துட்டாரான்னு கண்கள் தேடுது. அப்புறம் மறுபடியும் மயக்கமாயிடுறார். இந்த நிலையில இருக்கையில சுமத்திரர் வராரு. அந்த டைம் வந்து இவரும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. ஸோ அப்போ நீ ராமரை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சுபத்திரரை பார்த்து கேட்குறாரு. அப்போ சுமத்திரர் வந்து கண்களில் நீர் வழிய சொல்றாரு, எவ்வளோ சொல்லியும் அவர் வந்து வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு. அந்த அவர் கருணாமூர்த்தி கானகத்திலே நான் விட்டுட்டு வந்த இந்த பாவி வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமா வரலையா அப்படின்னு தசரதர் கேட்டுட்டே அந்த மெத்தையில படுத்திருக்கவர் எந்திரிச்சு 2 அடி வைக்கிறாரு. அப்படியே மயக்கத்தில் கீழே விழுந்து உயிர் பிரிஞ்சு போயிடுது.
அவருடைய மனைவிகளான கௌசல்யும் சுமத்திரையும் வந்து அவரை பிடிச்சு அப்படி அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆம், அப்போ வந்து வசிஷ்டர் அங்கே வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்றாரு. நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிள்ளையை பிரிந்த கவலை. ஏன்னா கௌசல்யாவோட பிள்ளை வந்து ராமர், சுமத்திரையோட பிள்ளை வந்து லக்ஷ்மணன். அதனால வந்து உங்களுடைய பிள்ளைகளை பிறந்த கவலையே உங்களுக்கு பெரும் கவலை. அதோடு இந்த கவலையும் உங்களை சேர்ந்துகிட்டுருச்சு. தசரதர் இறந்த கவலையும். ஆனால் விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை வந்து வெல்ல யாராலையும் முடியாது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தசரதற்கு ஒரு சாபம் இருந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அவர் சிரவணகுமாரன் வந்து அவருடைய தாயின் தந்தையையும் வந்து அவங்க ஒரு காவடியில் வந்து சுமந்து, அவங்க 2 பேரும் கண்ணு தெரியாதவங்க, அவங்கள ஒரு காவடியில் வந்து சுமந்து கொண்டுக்கிட்டு போகையில் அவங்க தாகத்தினால தண்ணி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க தந்தை வந்து ஒரு முனிவர். அந்த சிரவணகுமாரனோட தந்தை வந்து ஒரு முனிவர். அப்போ தாகத்தினால அவங்க தண்ணி கேட்குறாங்க. அவர் வைத்திருக்க குடுவை பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் வந்து நான் தண்ணி கிடைக்குமான்னு தேடிட்டு ஒரு 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 தடாகத்தில் போய், ஒரு வாட்டர் ஃபால் அங்கே ஓடுது, அதில் போய் அந்த குடுவையை கொண்டு போய் தண்ணியை மூக்குறாரு. அது கடகடன்னு அந்த குடுவைக்குள்ளார தண்ணி போகிற சத்தம் கேட்டு ஏதோ மிருகங்கள் தான் தண்ணி குடிக்க வந்திருக்குன்னு வேட்டைக்கு போன தசரதர் வந்து யாருன்னு பார்க்காம மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு அம்பை விட்டுருவார். அது இந்த பையனோட முதுகுல போய் குத்திரும். ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி அழற சத்தம் கேட்கும். உடனே வந்து அப்படியே கரையில் வந்து விழுந்துறான் அந்த பையன். மனித குரல் கேட்டோன்னா தசரதர் துடிதுடிச்சு ஓடி போய் பார்க்குறாரு. அந்த குழந்தையை எடுத்து மடியில் வச்சுக்கிறாரு அந்த பையனை. அப்போ இந்த என்னோட தாயும் தந்தையும் காவடியில் அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க கண்ணு தெரியாதவங்க, அவங்க கிட்ட இந்த தண்ணியை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை வந்து தசரதரோட மடியிலே விட்டுறாரு அந்த பையன். அந்த பையனை தோளில் சுமந்துக்கிட்டு, தோளில் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குடுவை தண்ணியை எடுத்து கொண்டு போய் அவன் காட்டிய திசையில் போய் அந்த முனிவருக்கும் அவர் மனைவிக்கும் அந்த தண்ணியை கொண்டு போய் தசரதர் கொடுக்குறார். அவங்களும் தண்ணியை வாங்கி குடிச்சு தாகம் தீர்ந்த நிலையில் தன் பையன்தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு, ஏன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தசரதர் நடந்த உண்மைகளை வந்து ஒன்று விடாமல் நிதானமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க மகனுடைய அந்த சிரவணகுமாரன் உடைய உடலை வந்து அவங்க காலடியில் போடுறாரு. அதை தொட்டு பார்த்து அவனை பிரிந்த புத்திர சோகம் அவங்களை வதைக்க அவங்களால தாங்க முடியாமல் அவங்க நெருப்பை முட்டி அந்த அவங்க உயிரை வந்து விட துணிகிறாங்க. அப்போ இவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் எப்படி வந்து மகனை பிரிந்து நாங்கள் தவிக்கிறோமோ, உயிரை விடுறோமோ, அதே மாதிரி நீனும் மகனை பிரிந்து உயிர் விடுவாய்ன்னு சாபம் விட்டுறாரு முனிவர். அந்த சாபம் தான் இப்போ இது நிறைவேறி இருக்குது. மகனை பிரிந்து அந்த சாபம் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. எல்லா நிகழ்வுகளும் நாம் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், யார் கூட பிறக்கணும், எங்கே வாழணும், எந்த வீட்டில் இருக்கணும், என்ன நிகழப்போகுது, நம்மளுடைய மரணம் எப்படி சம்பவிக்கும், நம்ம எவ்வளோ நல்லது செய்கிறோமோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும், எவ்வளோ கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறோமோ அவ்வளோ கெட்டது நடக்கும். இந்த பிறவியில் மட்டுமில்லை, சென்ற பிறவிகளோட கசடுகள் அதையும் நம்ம எடுத்து கொண்டு வந்திருப்போம் இந்த பிறவியில். அதை கழிப்போம், இல்லை அனுபவிப்போம். இது ரெண்டில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்.
இந்த பிறவியில கழிக்காட்டி அடுத்த பிறவி இன்னொன்று பிறக்கணும் அதை கழிப்பதற்காக. அதனால சஃபரிங்னு வரும்போது அதை நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது கர்மா கழியுது. அதுதான் அந்த சஃபரிங். அதை பொறுமையோடையும் கடவுளோட நினைவோடையும் அதை கடந்து வந்துடணும் நம்ம. அந்த சஃபரிங்கை கடந்து வந்துடணும். அந்த எல்லாருக்கும் சஃபரிங் வந்து வேறு வேறு விதமாக வரும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு ஒரு பெரிய வியாதியாக வரும். ஒரு சிலருக்கு குழந்தைகளை னால கஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவியால் கஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் வரும். ஆனால் எல்லாமே சஃபரிங் தான். அந்த சஃபரிங் வந்து ஏன் வருது? நம்மளுடைய கர்மா. நம்ம இந்த பிறவியிலையோ முற்பிறவிகளையோ செய்த கர்மா அந்த மாதிரி வருது. அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், நம்ம செய்த தவறு தான் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வடிவமாக இப்போ திரும்பி வந்திருக்கு. எந்த பிறவிலையும் நம்ம அப்படி செஞ்சுருக்கோம். அது இந்த பாருங்க, இவருக்கு தசரத மகாராஜாவுக்கு அவர் அறியாமல் செய்த தவறு அது இப்போ வருது. நம்ம நேற்று சாப்டர்லேயும் பார்த்தோம். அவர் பிறந்த நோக்கமே ஸ்ரீமன் நாராயணன் அசுரர்களை இந்த உலகத்திலிருந்து விரட்டுவதற்காக தான், அழிப்பதற்காக தான் பிறந்துள்ளார். அதனால தான் அவர் கானகத்துக்கு போனால் தான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்க முடியும். அரண்மனையிலே இருந்தால் எப்படி அதெல்லாம் நடக்க முடியும்? அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி கைகை மூலமாக விதி வந்து விளையாடியது. ஸோ ஃபார் எவ்ரி காஸ் தெர் இஸ் எஃபெக்ட், ஃபார் எவ்ரி எஃபெக்ட் தெர் இஸ் அ காஸ் அப்படிங்கிறத புரிந்து அதை ஏற்றுக்கொள்கிற மனத்தை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அது அந்த பக்குவம் நமக்கு வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நம்மளுடைய கர்மா கழிவதற்காகவே நடக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வோம். அந்த புரிந்தல் வந்துட்டா அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டால் அதை நிம்மதியாக அதை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து நம்ம வந்து செயலாற்ற முடியும். அப்புறம் அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களை தேற்றுறாரு. நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து ஈம சடங்குகளை நிறைவேற்றதுக்காக கைகை நாட்டுக்கு பரதன் வந்து அவங்க அம்மா தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவரை வந்து ஆள் விட்டு அனுப்புகிறாங்க. அந்த ஆட்களும் சென்று எந்த விஷயத்தையும் இங்கே நடந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் எதையும் அவர்கிட்ட சொல்லலை. அவங்களுடைய அண்ணன் எல்லாரும் காட்டுக்கு போனதையும் சொல்லலை. அப்பா இறந்து போனதையும் அந்த அவரை அழைத்து வர சென்றவர்கள் சொல்லலை அவங்க கிட்ட, அவரை கூட்டிட்டு வர போனவங்க. அப்புறம் அயோத்திக்குள்ளார நுழைஞ்சோன்னு அங்கே இருக்க அலங்கோலம், அங்கே இருக்க சோகம், அதை பார்த்தோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கள போட்டு கேட்குறாரு பரதன். அப்போதான் அவங்க விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. வந்து ஒன்று அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. அம்மாவை நல்லா கேள்வி கேட்குறாரு. நான் இந்த சொத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி தானே நீங்கள் வந்து இந்த செய்கையை செஞ்சீங்க, இந்த 2 வார்த்தை வாங்கினீங்க. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. எப்படி அப்பா இறந்து போயிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் இந்த வேலையை செஞ்சிட்டீங்க. நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டவன் இல்லை. எனக்கு இந்த சொத்துல தொட மாட்டேன். இதெல்லாம் அண்ணனுக்கு சொந்தமானது. இதை தொடக்கூட எனக்கு உரிமை கிடையாது. நான் வந்து உயிரை மாற்றிக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய உருவி தன்னையே குத்திக்க போறாரு. அப்ப பக்கத்துல இந்த வசிஷ்டர் நடக்க இருக்கிறத உணர்ந்து அவரை பிடித்து நடக்க வேண்டிய காரியங்களை பார், நான் அரசன் இல்லாமல் நாடு வந்து செழிப்பமாக இருக்க முடியாது. அதனால அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி, அவங்களும் அப்புறம் இந்த முடிவை எடுத்துக்குவாங்க. அதனால நீ வந்து ஈம சடங்களை தாழ்த்தி செய்யக்கூடாது, ரொம்ப நேரம் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதனால நீ அதை முடி அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை ஆறுதல் சொல்லி சரின்ட்டு அவர் வந்து வசிஷ்டர் கால்களில் விழுந்து இந்த ஈமச் சடங்குகளை வந்து செய்கிறாரு. அப்போ வந்து எப்படா அது முடியும்னு காத்திருந்துட்டு ஓடுறார். நான் வந்து இந்த ராம அண்ணாவை வந்து எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன், கூட்டிகிட்டு வந்து அவர் இல்லாமல் அயோத்திக்குள்ளார நான் வரமாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து புறப்படுறார். அவர் சொல்கிறதுக்கு சரிதான் அப்படின்னு நினைக்கிற மக்கள் எல்லாம் அவர் பின்னாடியே போகிறாங்க. நிறைய மக்கள் போகிறாங்க. ஆனால் இதில் போட்டிருக்காங்க குகனே வந்து நிறைய பேர்
வர செய்தி தெரிஞ்சோன்னே அவருடைய ஆட்களை வந்து வேடர்களை வந்து கங்கை கரையில் வரிசையாக அம்பு வில்லோட நிறுத்தி வச்சு அவங்களோட போருக்கு தயாராக நிப்பாட்டி வச்சிருக்காருன்னு. ஆனால் கம்பராமாயணத்தில் அது குகனை பற்றிய செய்தி வரல. இவங்க எல்லாரும் பெரும் கூட்டத்தோட வருமா அந்த சத்தம் வந்து அந்த காடுகளில் கேட்கவும் லக்ஷ்மணன் வந்து மரத்து மேலே ஏறி பார்த்துட்டு பரதன் நிறைய பேரோட வரதை தெரிஞ்சோன்னே அவங்க எல்லாரும் போருக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட போய் சொல்லுவார். அப்போ நீ பரதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? பரதன் ஒரு நாளும் போருக்கு வரமாட்டான், நம்மளை திருப்பி அழைத்து செல்ல தான் வந்திருக்கான், நீ வேணா பாரு அப்படின்னு ராமபிரான் சொல்வார். அப்படின்னு தான் நமக்கு கம்பராமாயணத்தில் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்த்து தமிழில் எழுதப்பட்டது கம்பராமாயணம் பாடல்களாக. இதெல்லாம் வந்து எல்லா புஸ்தகங்களிலிருந்தும் எடுத்து தொகுத்தது ஹனுமான் புராணம். கார்த்திகேயன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இந்த புக்கவர். நல்ல விஷயங்களை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் நமக்கு அப்படியே லட்டு மாதிரி அப்படியே கொண்டு வந்திருக்கார். இவர் வந்து சில புத்தகங்கள்ல இவர் பார்த்துருந்துருக்கலாம். இவர் வந்து குகன் வந்து தடுத்ததாகவும் அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு பரதனும் மக்களும் அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் இவர் வரார், குகன் வந்துட்டு அவர் கையில் வில்லு அம்பு, மக்கள் யார்கிட்டையும் எந்த ஆயுதங்களும் இல்லாததை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டுறாரு. அவங்க சண்டைக்கு வரல, அண்ணாவை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு அவங்க கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ பரதன் சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க, நீங்கள் நினைத்தது தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இக்ஷவாகு குலத்தை சேர்ந்த பிள்ளைங்க நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நான் நினச்சிருக்கணும். என்னோட புத்தி வந்து ஒரு ஒரு கணம் வந்து என்னோட புத்தி வந்து பேதலிச்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. செயலிழந்து போயிடுச்சு என்னோட புத்தி அப்படிங்கிறாரு. சரியா யோசிக்காம விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்போ சகோதராங்கிறார். ஏன்னா ராமபிரான் வந்து இவர் சகோதரராக ஏற்றுக்கொண்டா பரதனும் சகோதரன் தானே, அதனால சகோதராங்கிறார். அப்புறம் அவங்கள எல்லாரையும் போட்ல ஏற்றி அக்கறையில் கொண்டு போய் விடுறாரு. அவங்க எல்லாரும் சித்திரக்கூடத்தில் இருக்கிற செய்தியையும் குகன் சொல்றார். அங்கே போனோன்னா அண்ணா நீங்கள் திரும்பி வந்துருங்க, எல்லாரும் சௌக்கியமான ராமர் கேட்குறார். உன்னுடைய தந்தையை எந்த வார்த்தையாலையும் காயப்படுத்திடாத, விதிதான் இப்படி விளையாட வச்சிருக்கு, அவர்கள் மேலே எந்த தவறும் இல்லை, அதனால வார்த்தையினால உன் தாயை கையையே நீ காயப்படுத்திடாதா, எல்லாரும் சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, மற்ற 2 தாய்மார்களும் சௌக்கியமான்னு விசாரிக்கிறாரு ராமபிரான். ஒரு ஒழுங்கு அழறாரு பரதன். அண்ணா அப்படின்னு காலில் விழுந்து, அப்பா வந்து இந்த மாதிரி தவறிட்டாங்க, ஈமக்கடன்களை முடிச்சுட்டு தான் வரணும்னு ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீத்தையும் திடுக்கிடுறாங்க. அப்புறம் நிலைமையை புரிந்து கொண்டு அங்கே உள்ள நதிக்கு போய் அவங்க ஈமக்கடன்களை முடிக்கிறாரு ராமபிரானும் லக்ஷ்மணனும். முடிச்சுட்டு வந்து பரதன் வந்து நீங்கள் வந்துருங்கன்னா நான் அயோத்திக்குள்ளார போக மாட்டேன், நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமபிரான் சொல்கிறாங்க, நீ வந்து என்னுடைய சார்பாக நீ இருந்து அயோத்தியை நான் ஆட்சி செய், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். 14 ஆண்டுகள் அப்பாவோட வாக்கை நம்ம நிறைவேற்றணும், அதனால நான் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படின்னோன்னா அப்போ நான் உங்களுடைய பாதுகைகளை தாங்க, அதை வச்சு நான் அரசாட்சி செய்கிறேன், நீங்கள் ஆனால் 14 ஆண்டுகளில் வந்துடணும், மறுநாள் சூரியன் வந்து அஸ்தமம் ஆகிறதுக்குள்ளார 14 வருடங்கள் முடிந்து அடுத்த நாள் வந்து சன்செட்டுக்குள்ளார நீங்கள் வராட்டி நான் வந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவருடைய பாதுகைகளை வந்து செருப்பு போட்டிருக்கத கொடுக்குறாரு. அதை தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஆனந்த பரவசத்தில் போகிறாரு. அதுக்கு அயோத்தியை விட்டு வெளியில் உள்ள நந்தி கிராமத்தில் அந்த பாதுகைகளை கொண்டு போய் வைத்து அதுக்கு அபிஷேகம்லாம் செய்து பூஜை செய்து அதை வந்து சிம்மாசனத்தில் வைத்து
வைத்து அவருடைய பிரதிநிதியாக இவர் கீழே அமர்ந்து இவர் ஆட்சியை செய்கிறாரு பரதன். இதான் நம்ம பார்த்த 10th சாப்டர். 11th சாப்டர்ல வந்து இந்த மக்கள் எல்லாம் திரும்பி இந்த ஊருக்கே வந்துருவாங்க, சித்திரக்கூடத்துக்கு. பரதனும் அடிக்கடி வந்துருவான், அதனால நம்ம இங்கேருந்து புறப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெற்கு நோக்கி புறப்படுறாங்க. அங்க தாண்டகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க நுழையும், அங்கே சோலைகளையும் கிராமங்களையும் நீரோடைகளையும் கடந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த தாண்டகம் போனோன்னா இங்க ஒரு பெரிய தோற்றத்தோட ஒரு அரக்கன் பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு அங்கே வரான். அட நார்களே அப்படிங்கிறான். நரர்களே அப்படின்னா, நரர் அப்படின்னா மனிதர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அட நரர்களே, நீங்க யாரு, என்னோட இருப்பிடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னோன்னா, நாங்க அயோத்தி மன்னன் தசரதருடைய பிள்ளைகள், நாங்க ராமர் லட்சுமணன், இது என்னுடைய மனைவி சீதைன்னு அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய தந்தையின் வாக்குப்படி நாங்க வனவாசத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அடே மானிடா, என்ன யாருன்னு அறிந்திருந்தா நீ நேரம் நின்று இவ்வளவு தைரியமாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் தான் விராதன். என் பெயரை கேட்டதுன்னு உனக்கு வந்து பயம் வந்திருக்குமே. தண்டகாரண்யத்துல வந்து அப்போ வந்து தண்டகாரண்யத்துல அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவர் காத்திருக்கார். யாரு? இல்ல ஒரு பேஜ் விட்டுட்டேன். என்னோட பேரை கேட்டோன்னே எல்லாருக்கும் பயம் நடுங்குமே அப்படின்னு சொல்லி, நீங்க இங்கேருந்து ஓடிருங்க அப்படின்னோடனே, ஓ நீ தான் அந்த அரக்கனா? சாதுக்களை எல்லாம் தவம் செய்ய விடாம வந்து நீ தான் தொல்லை பண்றியா? நாங்க சத்திரியர்கள், அப்பனா அரச பரம்பரையில வந்தவர்கள்லாம் சத்திரியர்கள். நாங்க துஷ்டர்களை தண்டிப்பது தான் எங்கள் தர்மம். அந்த காலத்துல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அரசர்கள் தான் கொடுப்பாங்க, ஜட்ஜுன்னு தனியாலாம் கிடையாது. அதனால இவங்க துஷ்டர்கள், கெட்டவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது இவர்களுடைய தர்மத்துல ஒண்ணு, எங்களுடைய தர்மம். அதனால முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்குற நீ வந்து அதை நிப்பாட்டாட்டி நான் வந்து உன்னை தண்டிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கடகடன்னு சிரிச்சிட்டு மரத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு வராரு, இவங்களோட சண்டை போடுறாரு. அவர் பானங்களை எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. ராமபிரான் அவருடைய பானங்களை விட்டு எறிஞ்சோன்னா அந்த மரங்கள்லாம் பொடி பொடி ஆயிருது. ராமர் லக்ஷ்மணன் சீதையை வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாரு. அது அப்புறம் அவருடைய கைகளை வந்து வெட்டிடுறாரு, ராமர் துண்டு பண்ணிடுறாரு. அதனால இவங்க 3 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கால்களால் வந்து இவங்க 3 பேரையும் அடிக்க வர்றாரு விராதன். அப்போ அவருடைய கால்கள் 2ஐயும் வில்லால துண்டிச்சிடறார். இப்போ உடம்பால வந்து இவங்கள அடிக்க வர்றாரு விராதன், உருண்டுகிட்டு வர்றாரு உடம்பால. அப்போ அவருடைய கழுத்துல காலை வைக்கிறாரு அவரை கொல்றதுக்காக ஸ்ரீராமன். அவர் காலில் வச்சோன்னே அவரோட ஸ்பரிசம் பட்டோனையே இவன் வந்து உயிர் வந்து ஸ்பரிசம் பட்டோனையே அவருடைய சுய ரூபத்தை, முன்னாடி இருந்த ரூபத்தை வந்து அவர் அடைஞ்சிறார். என்னுடைய பெயர் வந்து தும்புரு, நான் வந்து ஒரு கந்தரவன். கந்தரவர்களோட தலைவன் வந்து குபேரன். குபேரன் வரும்போது நான் சற்று கவனிக்காம இருந்துட்டேன். அவன் நான் எழுந்து நிக்கல, அதனால குபேரன் இட்ட சாபம் வந்து நான் வந்து அரக்கனாக பிறக்கணும்னு அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு. அதன் காரணமாக தான் நான் இங்க வந்து அரக்கனாக இருந்தேன். அப்ப சாப விமோச்சனம் கேட்டப்ப குபேரன் சொன்னாரு, ஸ்ரீமன் நாராயணன் வந்து அவதாரம் எடுத்து பூமிக்கு வரப்போறாங்க, அவர் வர வழியில நீ போய் காத்துரு, அவருடைய ஸ்பரிசம் பட்டோன்னு நீ வந்து சுயரூபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பாவ விமோச்சனம் சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. ஆனால் நான் வந்து ஏற்கனவே தவம் இருந்து பிரம்மா கிட்ட என்னோட உயிர் வந்து போகாத வரம் வாங்கியிருக்கேன். அதனால என்னை வந்து ஒரு குழியை வெட்டி அதில் போட்டுருங்க, நான் இந்த உடலை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ அதே மாதிரி லக்ஷ்மணனும் ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் இந்த உடலை போடுறாங்க.
அப்ப வந்து அவரு மண்ண போடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, பக்கத்துல வந்து ம் சரபங்க மகரிஷி ஆசிரமம் இருக்கு. அவர் உங்களுக்காக ரொம்ப வருஷங்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கண்கள மூடிக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் மண்ண தள்ளி அந்த குழிய மூடியறாங்க. அதுக்கப்புறம் சர்பகம் மகரிஷி இருக்கா, அவருடைய உடல்லேருந்து உயிர் பிரிந்து அந்த தேஜஸ் வந்து அவங்களுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு போகுது. அம், அந்த தும்புரு அந்த தும்புருவோட தேஜஸ். அப்புறம் இவங்க எல்லாரும் ராமர், லக்ஷ்மணன், சீதையுடன் வந்து சர்பங்க முனிவர் ஆசிரமத்துக்கு வராங்க. அந்த சர்பங்க முனிவர் இவங்க வர்றதை தெரிஞ்சு வந்து கைகூப்பி நமஸ்காரம் செய்து உங்களை உள்ள வரவேற்று உபசாரம் செய்கிறாரு. அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து போய் சொர்க்கத்துக்கு போக வேண்டியனாங்க. ஆனால் அங்கே நீங்கள் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் பூமியில் அவதாரம் செஞ்சுருக்கீங்க. அதனால் வர உங்களை இங்கேயே பார்க்கலான்ட்டு நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகாமல் நாங்கள் இங்கேயே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து நீங்கள் உங்களை நேராக பார்த்துட்டோம் கருணாமூர்த்தி, நாங்கள் அடைந்த புண்ணியங்களுக்கு அளவே இல்லை, அது நான் இது வரைக்கும் சேர்த்த எல்லா புண்ணியங்களையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணனுக்கே அந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அப்போ ஆசிரமம் வந்து சூதஷ்ணருடைய ஆசிரமம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அவரை பார்க்க அவர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு, அங்கே போங்கன்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி இந்த முனிவர் வந்து அதில் சரபங்க முனிவர் வந்து தன் உயிரை விட்டுறார், ஸ்வர்கலோகத்துக்கு போயிடுறார். அப்ப ராமர் சகோதரனுடனும் மனைவியுடனும் புறப்பட்டு சூதீஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. அங்கே முனிவரை திருப்தி செய்து அப்போ அவங்க உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் முழுவதும் பிரயாணப்பட்டு அங்கங்கே மகரிஷிகளின் ஆசிரமங்களை சில நாட்கள் பல நாட்கள் தங்கி அவங்களுடைய உபச்சாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே 10 வருடங்கள் இந்த தண்டகாரண்யத்திலே இருக்கிறாங்க. 10 வருடங்கள் ஆயிருது. இப்போ வந்து அவங்க புறப்பட்டாங்க, தண்டகாரண்யத்திலேருந்து புறப்பட்டு இவர அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அகஸ்தியர் பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசும் வருண பகவான் கிட்ட இவ்வளவு நாளாக கொடுத்து வச்சிருந்தார் ராமர். இப்போ வருண பகவான் இந்த வழியாக ஸ்ரீராமபிரான் வராங்க, நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு அகஸ்தியர் கிட்ட அந்த விஷ்ணு தனுசுவை கொடுத்துட்டாரு வருண பகவான். அப்போ அந்த விஷ்ணு தனுசுவையும் இன்னும் நிறைய 2 அம்பு தூணிகள், எடுக்கெடுக்க அம்புகள் குறையாத அம்பரா தூணிகளையும் வந்து ஸ்ரீராமர் கிட்ட வந்து கொடுக்குறாரு ராமபிரான்கிட்ட கொடுக்குறாரு அகஸ்தியர். அப்போ வந்து நாங்கள் புறப்பட்டு போகிறோன்னொன்னே எங்கே போய் அப்போ அந்த மகரிஷி வந்து எங்கே போய் தங்குறது அப்படின்னு ராமபிரான் கேட்கும் போது அகஸ்தியர் சொல்கிறாங்க, ராமா சற்று தொலைவில் வந்து கோதாவரி நதி இருக்குது, அந்த அங்கே வந்து பஞ்சவடிங்கிற ஒரு பிரதேசம் இருக்குது. அந்த பிரதேசத்தில் அநேக முனிவர்களும் தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே அரக்கர்கள் வந்து அடிக்கடி அவங்களுக்கு தொல்லை பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால அந்த அந்த கஷ்டங்களை அவங்களுக்கு போக்கி அவங்களுக்கு வந்து பகவத் தியானத்தில் வந்து அவங்க ஈடுபட நீ அவங்களுக்கு வழி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க அகஸ்தியர். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கோதாவரி நதிக்கரையில ஒரு அழகிய இடம் இருக்குது, சுத்தி தடாகங்களும் அந்த பூச்செடிகளும் நிறைய இருக்கு. அங்கே போய் அங்கேயே போய் அவங்க தங்கிக்கிறாங்க. அந்த ரம்மியமான இடத்துல போய் அவர் வந்து குடிசை போட்டு கொடுக்குறாரு.
அங்கே தங்கணுன்னு பர்ணசாலை அமைத்து லக்ஷ்மணன் கொடுக்குறாங்க. அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ சூர்பனகை வந்து அப்படியே திரிஞ்சிட்டு வரவங்க இந்த இடத்துக்கு வந்து இவங்க 3 பேரையும் பார்த்தர்றா. அப்போ வந்து அவங்க அழகுல மயங்கி அவ ஒரு பெரிய அறைக்கு பெரிய கோரமான அசிங்கமான முகமும் நீண்ட கைகளும் மலை போல உடலும் உள்ளவ. அப்போ அவ ராமபிரான்ட்ட வந்து கேட்குறா, அழகிய பெண்ணாக மாறி வந்து கேட்குறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமபிரான் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கா, கல்யாணம் பண்ணி அவளை கூட வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். லக்ஷ்மணன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட கூட்டிட்டு வரல, தனியாக தான் வந்திருக்கான். நீ அவனை போய் கேளணுன்னு அவன்கிட்ட போய் கேட்குறா லக்ஷ்மணன்ட்ட. அவன் சொல்லிடுறான், சிரிச்சுட்டே சொல்றான், நானே அடிமையாக எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கேன். நீ உன்னை கல்யாணம் பண்ணா நீனும் அடிமையாயிருவா அப்படின்னு அதை நினச்சி எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை மனைவி இருக்கிறதுனால தான் எங்கள் அண்ணன் என்கிட்ட அனுப்பி விட்டாங்க. அந்த மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ போய் கேளு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மறுபடியும் ராமர் கிட்ட போய் கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, அது நடக்காத காரியம், நீ லக்ஷ்மணனையே போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. லக்ஷ்மணன் போய் திரும்பி கேட்கவருக்கு ஒரே கோபமாக வருது. அதனால இந்த பெண் இருக்கிறதுனால தானே இவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு ஸ்ரீராமர். அதனால இந்த பெண்ணை வந்து நம்ம கொண்டுட்டோம்னா இவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாருன்ட்டு சீதா பிராட்டி மேல கோபம் வந்து அவளை வந்து கொல்ல போறா. அப்போ வந்து அது ஸ்ரீராமர் வந்து தம்பிக்கிட்ட சொல்லி அவளை அவளுக்கு தக்க தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லிடுறார். அதனால அவர் உடனே கத்தியை எடுத்து அவளுடைய மூக்கையும் காதுகளையும் வெட்டியறாரு லக்ஷ்மணன். ஆனால் இதில் வந்து போட்டிருந்துச்சு, அவள் வந்து சூர்பனகையை அவளை கடத்திட்டு போக முயற்சி செய்கிறா சீதாதேவி. அதை பார்த்து லக்ஷ்மணன் கோபம் கொண்டு வந்து மூக்கையும் காதையும் சூர்பனகையோட வெட்டிடுவாரு. ராமபிரான் சத்தம் கேட்டு வருவாரு, தம்பி காரணம் இல்லாமல் செய்திருக்க மாட்டான், நியாயத்தோடு தான் நடந்திருப்பான், ஏதோ விபரீதம் நடந்திருக்கு, அதனால தான் அவன் அப்படி நடந்திருக்காருன்னு புரிந்து கொள்வார் அப்படின்னு தான் நமக்கு கம்பராமாயணத்துல படித்தோம். அப்போ சூர்பனகை கத்திட்டு ஓடி போய் அவங்களுடைய தம்பி அவளுடைய பெரியம்மா பையங்க வந்து 2 பேர் அந்த இடத்துல அவளுக்கு துணையாக அவங்க வந்து அரக்கர்கள்லாம் இருப்பாங்க, அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கரண் தான் அதில் ஒரு பெரிய பையன். அவளுடைய பெரியம்மாவோ சித்தி பையங்களோ அவங்க. அப்போ வந்து கரதூஷணர், இன்னொருத்தன் பேர் தூஷன். அவங்கள்ட்ட ஓடி போய் இந்த மாதிரி சொல்லுவான், அழுதுட்டு, பாரு எனக்கு நடந்த நிலைமையா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். ராமருங்கிற பேரை கேட்டு அவங்க யாருன்னு கேட்பாங்க. கரண் கேட்டோடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஏற்கனவே சுபாகுவை வந்து சின்ன பையனாக ராமர் இருக்கும் போதே சுபாகு மாரீசனை கடல்ல அம்புல எய்வாரு, அவன் கடல்ல விழுந்துருவான். சுபாகு தாடகை இறந்த கதையெல்லாம் இவனுக்கு தெரியும். அதனால பயந்துட்டு உடனே வந்து உஷாராகி அவன் இன்னும் ராமர் வந்து இன்னும் பெரிய பையனாயிருப்பார் இப்ப. அதனால படைகளெல்லாம் சேர்த்து தூஷணன் தலைவராக்கியதுக்கு படைகளுக்கு போருக்கு அனுப்புவான். ராமர் போருக்கு அவங்க வர்றது தெரிஞ்சோன்னு பக்கத்தில் உள்ள குகைக்கு லக்ஷ்மணன் எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. லக்ஷ்மணனை தன் மனைவியை கூட்டிட்டு அங்கே போய் இருக்க சொல்லிடுறாரு. இவர் ஒரு ஆளாகவே போரிடுறாரு. இவருடைய ஒரு அம்பு 1000 பேரை கொள்ளுது. அந்த மாதிரி அந்த துஷ்டர்களான அரக்கர்களை வந்து அவருக்கு கொண்டுறாரு. அதில் இந்த தூஷணனும் இறந்து போயிடுறாரு. அது கேள்விப்பட்டோன்னா கரண் மீதி இருக்க அரக்கர்களை அனைத்து பேரையும் கூட்டிட்டு சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்துட்டு சிரஸ் அப்படிங்கிறவனையும் கூட்டிட்டு சண்டைக்கு வந்து, ஆனால் அவங்க யாராலையும் ரொம்ப நேரம் ராமபிரானோட போரிட முடியல. எல்லாரும் இறந்து அழிந்து போயிடறாங்க. கரணும் இறந்து போயிடறான். இவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சூர்பனகைக்கு தெரிஞ்சோன்னு சகோதரர்களுடைய மரணத்தை கேட்டோன்னு சீற்றம் கொண்டு ராமர் லக்ஷ்மணனை எப்படியாவது அழித்துடணும் அப்படின்னு சொல்லி
இலங்கைக்கு வந்து ஓடுறா. அவளா ஓடுனா ராவணனுடைய அழிவு காலம் வந்து சூர்பனையை வந்து இலங்கைக்கு ஓட்டி சென்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுதான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை அப்படிங்கிறத அந்த வரியும் நமக்கு உணர்த்துது. அப்படின்னு சொல்லி 11th சாப்டர் முடிச்சுட்டாங்க. இப்போ கபட சந்நியாசின்னு 12th சாப்டர், அதை நாளை பார்ப்போம். ஆம், இன்று வந்து ஸ்ரீராமா கோதண்ட ராமா, ஏன்னா இன்னைக்கு கோதண்டத்தை எடுத்து அவர் வந்து சண்டை போட்டு வெற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வெற்றி நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். அதனால ஸ்ரீராமா கோதண்ட ராமா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம 108 முறை சொல்லிட்டு கிளாஸை நிறைவு செய்வோம்.